ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோனுடைய முக்கியமான டாப்பிக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இந்த பூக்களை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. இந்த ரோஸ் பூக்கள் எல்லாம் வந்து அவர் கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தாருங்க. எங்களுக்கு வந்து எப்போவுமே எங்கள் பூச்செடியில் கிடைக்கக்கூடிய பூக்களே போதுங்க மாலை கோர்க்கறக்கு. ஆனால் இந்த மாதிரி விசேஷமான நாள், அதாவது நாளைக்கு என்ன நாள், நாளைக்கு நம்ம தமிழ் கடவுளான அழகு கடவுளான முருகப்பெருமானுக்கு உகந்த நாளுங்க, தைப்பூச திருவிழா. ஸோ கண்டிப்பாக பூக்கள் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால தான் வாங்கிட்டு வந்தாருங்க. இந்த பூக்களோட எங்கள் வீட்டு செடியில் பூத்த பூக்களையும் பார்த்துடலாம். நான் வந்து கோர்த்தது போக, ஆக்சுவலாக வந்து முதலே 2 மாலைகளை கோர்த்தாச்சு. இது 3வது மாலை. அது போக மீதி வந்து இவ்வளோ பூக்கள் வந்து இருந்துச்சு. பாருங்கள், எங்கள் வீட்டு செடியில் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பூக்கள் பூத்துருக்கு அப்படின்ட்டு. மீதி இருக்கிறது எல்லாமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. நாளைக்கு கட்டி வேறு சாமிக்கில் நாங்கள் போட்டுருவோம். இந்த அழகான பூக்களை பார்த்துக்கிட்டே இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம அழகு கடவுளான முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான தைப்பூசத்தை பற்றி நம்ம சின்ன குறிப்புகள் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோனுடைய கடைசியில் வந்து அம்மா வீட்டில் கொஞ்சம் டேபிள் ரோஸ் வந்து பூத்துருந்ததுங்க. அம்மா வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதையும் நான் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். தைப்பூசம் அப்படின்னா, அதாவது தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி நிலமும் ஒரே நாளில் ஒன்றா வரக்கூடிய நாளுங்க. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து தைப்பூசம் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. இந்த நாளில் தாங்க நம்ம அழகு கடவுளான தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அவர்கள் தன்னுடைய தாய் பார்வதி கிட்ட வேலை வாங்கிக்கிட்டு சூரபத்மன் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய அரக்கனை வதம் பண்ணி தேவர்களை காத்த ஒரு அழகான திருநாளுங்க இது. நம் முருகனுடைய வீரத்தை வந்து நினைவு கூர்ற மாதிரி இந்த நாள் வந்து கொண்டாடப்படுகிறதுங்க. சரி, இந்த நாளில் வந்து பக்தர்கள் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? குழந்தைகள் எப்படி தனக்கு வேண்டியதை தன் பெற்றோர்களை கேட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி பக்தர்கள் வந்து தனக்கு வேண்டிய வரங்களை வேண்டுகோளை எல்லாமே முருகரோட காலடியில் வச்சு வணங்குற மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவாங்க. ஒரு சில பக்தர்கள் வந்து அவங்க வேண்டிக்கிட்ட ஏற்ற மாதிரி அவங்க போகணும்னு நினைக்கிற கோவிலுக்கு பாத யாத்திரையாக காவடியை சுமந்துக்கிட்டு போவாங்க. இந்த பாத யாத்திரையில் வந்து குழந்தைங்களும் பங்கேற்பாங்க, பெரியவங்களும் அதாவது வயசானவங்களும் கூட பங்கேற்பாங்க. ஒரு சில பக்தர்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கெல்லாம் வந்து பால் குடம் சுமந்துட்டு போவாங்க. ஒரு சில பக்தர்கள் அலகு குத்தி தேர் இழுப்பாங்க. பெரிய பெரிய வேலெல்லாம் அலகு குத்திப்பாங்க. சின்ன சின்ன வேலும் குத்திக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தன்னுடைய வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றுவாங்க. இந்த மாதிரி தன்னுடைய பக்தியோ முருகப்பெருமான் மீது கொண்டிருந்த அளவு கடந்த அன்பையும் வெளிப்படுத்துவாங்க. இந்த மாதிரி தான் தைப்பூச திருநாளெல்லாம் கொண்டாடுவாங்க. எங்கள் வீட்டில் ஒவ்வொரு வருடமும் வந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு இங்கிருந்து சபரிமலைக்கு பாத யாத்திரையாக போயிட்டு வருவாருங்க. அதே மாதிரி தைப்பூசத்துக்கு கொஞ்சம் முன்னாடி முருகரை பார்க்கறக்காக இங்கிருந்து பாத யாத்திரையாக நடந்து பழனி மலைக்கு போயிட்டு வந்தாருங்க. இந்த பூக்கள் எல்லாம் அம்மா வீட்டில் பூத்துதுங்க. கொஞ்சம் பக்கமாக நின்று வீடியோ எடுத்துட்டாங்க. அதனால தான் இப்படி இருக்கு. நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.